வேகமாக வளரும் நாடுகளில் முன்னோடியாக இன்றைக்கி இந்தியா இருக்குது. உங்கள் முதலீடு என்னங்க? நீங்கள் ₹1 போட்டிங்களா, நாங்கள் ₹2 தரோன்னு வாங்க. இங்கே நம்ம ஊரில் அக்ஷய திருத்தியன்னா நகைக்கடை முன்னாடி க்யூவில் நின்று நம்ம வாங்குகிறோம். விவரம் தெரியாதவங்களை ஏமாத்துறவங்க இருக்காங்களேன்னு பயமாக இருக்குதுங்கன்னு சொல்கிறாங்க. பொருளாதார வளர்ச்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப விரைவாக மேலே போயிட்டுருக்கு. வேகமாக வளரும் நாடுகளில் முன்னோடியாக இன்றைக்கி இந்தியா இருக்குது. அப்படி இருக்கிற போது பொருளாதார வளர்ச்சி ஆகிறபோது முதலீடுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிலைமை இருக்குது. முதலீடு போடலைன்னா பொருளாதாரம் வளர முடியாது. இப்போ முதலீடு போடுறதுக்கு பணம் போடுறவங்க நிறைய மக்களும் இருக்கோம் நம்ம. ஏன்னா பெர் கேபிட்டா இம்ப்ரூவ் ஆச்சு, ஜிடிபி இம்ப்ரூவ் ஆச்சுங்கிறது நம்ம குழந்தை கூட இன்றைக்கி தெரியுது. வாழ்வாதாரமும் வாழ்வின் நிலையும் நல்லா மாறி முன்னேறி இருக்குது. முன்ன இருந்த மாதிரி இப்போ இல்லை. அதனால் எல்லாராலையும் ஓரளவுக்கு ஏதோ பணம் முதலீடு போட முடியுங்கிற நிலைமையில் இருக்கோம். அப்படி இருக்கிற போது பல இடம் இருக்குது நம்மளுக்கு. பேங்க்கில் கொஞ்சம் டெபாசிட் போட்டு வைப்போம். அவசர தேவைக்கு வேணும்னா பேங்க்கில் போட்டு வைப்போம். பேங்க்கில் 5% கொடுக்குறாங்க, 4% கொடுக்குறாங்க. ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போனீங்கன்னா 6%, 8% கிடைக்குது. அதில் டேக்ஸும் போகுது. அதுக்கும் மேலே போய் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறோம், எக்விட்டியில் போடுறோம், கார்ப்பரேட் பாண்ட்லேயும் நம்ம போடலாம். நல்ல வர்த்தக நிறுவனங்கள் தங்களுடைய தொழிலை முன்னேற்ற வேண்டுங்கிற எண்ணத்தோடு வரப்போது அவங்க பேங்க்கு கடனையே நம்பி மாத்திரம் இருக்க முடியாது. ஏன்னா பேங்க்கில் கடன் கொடுக்குற போது என்ன பண்ணுவாங்க? உங்கள் முதலீடு என்னங்க? நீங்கள் ₹1 போட்டிங்களா, நாங்கள் ₹2 தரோன்னு வாங்க, இல்லைங்களா? அப்போ முதலீடு ஜாஸ்தி பண்ணலைன்னா கடன் வாங்கிறது கஷ்டமாயிடும். முதலீடு மேலே கொண்டு போனோம். கடன் வெளியிலையும் வாங்கலாம் வங்கியை தவிர. வங்கியில் அன்றாட தேவைகளுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்கிறோமே, அதுக்கு அவங்க பணம் கொடுக்குற போது அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. ரொம்ப லாங் டேர்ம் இருக்கிற முதலீடு வேணுங்கிற போது வங்கிகள் கொடுக்கணுன்னா அவங்களுக்கும் நிர்பந்தங்கள் இருக்குது. டெட் இக்விட்டி கேட்பாங்க, டிஎஸ்சிஆர் என்னன்னு கேட்பாங்க. அப்போ கம்பெனிகள் வளரணும், வளர்ந்தால் தான் நாடு வளரும், நாடு வளர்ந்தால் தான் நம்ம எல்லாரும் முன்னேற முடியும். அதுக்கு இங்கே ஒரு வழி கார்ப்பரேட் பாண்டுன்னு இருக்குது. செபி இதை ரொம்ப முனைந்து இதை எப்படி மக்களினுடைய பார்வைக்கு கொண்டு வருது. இது ஒன்றும் புதுசு இல்லை, பழசு தான். பழசாக இருந்தாலும் மறந்து போய்ட்றோம் இல்லைங்களா? வீட்டில் ஒரு ஓரத்தில் ஏதோ ஒன்று வச்சுருக்கோம், ரொம்ப உபயோகமானது தான், பார்க்காமே விட்டுடுறோம், மறந்து போய்ட்றோம். யாரான்னு சொன்னால் தான் ஞாபகம் வருது. அது மாதிரி செபி இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நாடு வளர்றது நம்மளுடைய தரப்பிலிருந்து மக்களுக்கு இதனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இதன் மூலம் முதலீட்டாளர்கள் நம்மளை மாதிரி பணம் போடுறவங்க 2 பேருக்கும் பிரயோஜனமாக இருக்கணுங்கிறதுக்காக இது ஒரு அளவில் மக்களினுடைய அறிவையும் ஆராயும் திறனையும் அதிகரித்து அதன் மூலம் மார்க்கெட்டை பெருக்கி பொருளாதாரத்தை வளர்க்கணுங்கிற செபியினுடைய ஒரு உன்னதமான எண்ணத்தை எங்களை மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் முன்னின்று உங்களை மாதிரி தொழில் வர்த்தக சபைகளின் மூலமாக நடத்துகிறோம். அதுதாங்க இந்த ஈவெண்ட்டினுடைய முக்கியமான பர்பஸ். சார், இப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வட மாநிலங்களை சேர்ந்தவங்க அதிக பேர் அதை டிமாண்ட் அக்கௌண்ட் வச்சு ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாடு, தென்னிந்தியா போன்ற பகுதிகள் ரொம்ப குறைவாக இருக்காது. தென்னிந்தியாவில் பாரம்பரியமாக மக்கள் நிறைய பணத்தை தங்கத்தில் போடுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எவ்வளவோ இடம் இருக்குது, எல்லா இடத்துலையும் நகைங்க போட்டுக்கிறாங்க. இங்கே நம்ம ஊரில் அக்ஷய திருத்தியன்னா நகைக்கடை முன்னாடி க்யூவில் நின்று நம்ம வாங்குகிறோம். அது பாரம்பரியமாக அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு. இப்போ நகை வாங்குறதுல இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க, நகையை வாங்கி உள்ளே வச்சிடுறோம். அதனால் வருமானம் ஒன்றும் இல்லைங்க. நாளைக்கு நகையை விற்றா பணம் வரானாங்க, செய்கூலி சேதாரம்னு நிறைய போகுது. அதுவும் ஒன்றும் நான் அதை தவறுன்னு சொல்லலை. மக்களுக்கு ஒரு அளவுக்கு தங்கம் வீட்டில் வச்சுக்கணுன்னு ஆசை இருக்கலாம். ஒரு அளவுக்கு மேலே போகிற போது தங்கம்ங்கிறது உங்களுக்கு பொருள் ஈட்டு தரலை நேரடியாக. வேறஸ் நீங்கள் வர்த்தகத்துக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய பங்குச்சந்தையில் இந்த மாதிரி கார்ப்பரேட் கடன் பத்திரம் மூலமாகவோ அல்லது எக்விட்டி மூலமாகவோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவோ, இப்போ நிறைய பேர்ட்ட சொல்கிற போது அவங்க என்ன சொல்கிறாங்க? எனக்கு பங்கு சந்தையை பற்றி ஒன்றும் விவரம் இல்லைங்க, விவரம் தெரியாதவங்களை ஏமாத்துறவங்க இருக்காங்களேன்னு பயமாக இருக்குதுங்கன்னு சொல்கிறாங்க. அது சரியான வார்த்தை தான். அதனால் முதல் தடவையாக யாரான்னு ஒருத்தர் பங்கு மார்க்கெட்டுக்கு வராங்கன்னா நேராக பங்கு மார்க்கெட்டுக்கு போகாத மியூச்சுவல் ஃபண்டில் போய் நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் லார்ஜ் கேப் ஃபண்டில் முதல்ல ஆரம்பித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி பங்கெல்லாம் வாங்கி விற்கிறாங்க, அவங்க எப்படி கிரியேட் பண்ணுறாங்கங்கிறதுக்கு இன்றைக்கி தான் இணையதளத்தின் மூலம் அறிய முடியாத விஷயமே இல்லைன்னு ஆன ஒரு நிலைமை. இணையதளம் மூலம் அறிவை வளர்த்து மக்கள்
வெறும் தங்கத்தில் மாத்திரம் போடாத மற்ற இடங்களிலெல்லாமும் தன்னுடைய செல்வத்தை நிறுவி நேர்த்து போட்டாங்கன்னா அந்த செல்வம் பெருகி வளர்ந்து நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னங்க எதனா ஒரு இன்கம் வேணும் இல்லையா நம்மளுக்கும். நாளைக்கு நம்மளும் கொஞ்சம் பணம் சேர்த்து வீடு வாங்கணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், நம்மளுக்கும் நிறையா விஷயம் இருக்குது இல்லைங்களா. அதனால் நமக்கும் முதலீடு போட்டால் வருமானம் வர வேண்டியது ரொம்ப முக்கியம். அதை மக்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா சரியாயிடும். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி எளிய தமிழ் மொழியில் அவங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவில் போய் தமிழ்நாட்டில் பேசுகிறோம். ஒரு தீர்மானம் வரும். இது எல்லோரும் வளர்ச்சிங்கிறது வந்துனே தான் சார் இருக்கும், மாற்றமும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை. என்னங்க அவேர்னஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். ஆமாம், போர் சூழல் இன்னைக்கு நாளைக்கு வேறு ஏதாவது ஒன்று வரும். தேக்கங்கள் வந்து போய்கொண்டே இருக்கும். அடிப்படையில் நம்முடைய பொருளாதார வளர்ச்சி நீண்ட காலம் நீடிக்குமா இல்லை குறுகிய கால ஒன்றான்னு நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிக்கிற போது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நீண்ட காலம் நீடிக்கிறதுக்கான எல்லா விஷயமும் இங்கே இருக்குது. இந்தியாவோட பாப்புலேஷன் 29 வயசு மீடியன் ஏஜ். 65% பாப்புலேஷன் இன்றைக்கி பணம் ஈட்டும் ஏஜில் இருக்கிறவங்க. கன்சியூமர் பிஹேவியர் இன்க்ரீஸ் அண்ட் இம்ப்ரூவ் ஆகுது. அதனால் இந்தியாவினுடைய நீண்ட கால வளரும் திறன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சூழல்கள்லாம் வந்து போயின்னு இருக்கோம் சார். வர கஷ்டம் எல்லாமே நம்மளை அதை விட பெட்டராக ஆகிறதுக்காக தயார்படுத்துறது. இன்றைக்கி நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி என்னுடைய செல்ஃப் ரிலையன்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன், ஒரு கண்ட்ரியை மாத்திரம் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன். இப்போ நம்ம கோயம்புத்தூர் எடுத்துங்க, எல்லாத்தையும் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் டெக்ஸ்டைல்லாம் நம்ம வச்சுருந்தோம்னா முடியாது இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யூயூவில் நிறையா கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், வேறு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். காஸ்ட் ரிடக்ஷன் இன்னும் எப்படி பண்ணலான்னு யோசிப்போம் இல்லைங்களா. வளர்ச்சிக்கு ஒவ்வொரு தடை நம்மளுக்கு வரும், ஒவ்வொரு தடைக்கல்லும் மேல் செல்வதற்கான மாடிப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படி தான் இது வரைக்கும் நம்ம எடுத்துன்னு வந்திருக்கோம். அது மாதிரி இதுவும் எடுத்துப்போன்னு நம்பிக்கை சார். அது அவங்க வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் இப்போ ஒன்றும் புதுசாக அவங்க வந்துட்டு போகலிங்க. எப்போவான்னு வேறு ஒரு கண்ட்ரியில் இன்னும் கொஞ்சம் ரிட்டர்ன் வருதுன்னா உடனே அங்கே போவாங்க, இங்கே ரிட்டர்ன் இருக்குதுன்னா அங்கே வருவாங்க. அது போகிறது வருது போய்கிட்டே தான் சார் இருக்கும். இந்தியாவின் வளர்ச்சியை இதுவரை அவர்களுடைய வருகையும் செல்கையும் தடைப்படுத்தவில்லை. நாம் அவர்கள் இங்கு வந்து முதலீடு செய்வதற்கான என்னென்ன வழிகள் செய்ய முடியுமோ எல்லா உதவிகளும் வழிகளும் செஞ்சு கொண்டே இருக்கோம், அதை செஞ்சு கொண்டே இருப்போம். அதனால் அவங்க வந்து கொண்டே இருப்பாங்க. 39 கம்பெனி மட்டும் 41 மட்டும் தான் லிஸ்டிங் ஆகிருக்கு. அவங்களுமே இந்த இதில் பங்கு சார்ந்த இதில் முன் வரலன்னு சொன்னீங்க. அது பாண்டு வாங்கலை, அவங்களுக்கு இது வரைக்கும் தேவை ஏற்படலை. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் தேவை ஏற்படலைன்னு பார்த்துன்னு இருக்காதீங்க. நீங்கள் 41 பேர் ஆல்ரெடி லிஸ்டடாக இருக்கிறீங்க. லிஸ்டடாக இருக்கீங்களோ இல்லையோ நீங்கள் கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட்டுக்கு வாங்க. ஏன்னா இந்தியாவின் வளர்ச்சி இவ்வளோ இருக்கிற போது நீங்கள் முதலீடு பண்ணாத, நான் எங்கள் பாட்டன் காலத்தில் கட்ட வண்டியில் போயிட்டு இருந்தேன்னு இருந்துட்டீங்கன்னா கார் வரும், முன்னேறின்னு போயினேடும். அதனால் உங்களுக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்தியாவில் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் பொருளை விற்கிறதுக்கும் இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இருக்குது. கவர்மெண்ட் சலுகைகள் பல விதத்தில் தருது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தருது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தருது. அப்படி இருக்கிற போது வளராமல் இருந்தால் தேய ஆரம்பித்து விடுவோம். வளருங்கள், வளர வாய்ப்பு இருக்கிறது, வாருங்கள்னு சொல்கிறோம். அவங்க வராததுனால அவங்க ப்ரைவேட்டாக மாறுறாங்கன்னு அர்த்தம் இல்லைங்க சார்.